கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வந்தாலும் பட் உங்களை பிரச்சனை தீர்த்துருவார். உங்களை அவரோட ஆளாக மாற்றுறாரா அப்படின்னு கேட்டால் அதுக்கு சில தேர்வுகள் அவர் வைக்கிறார் தான். அந்த தேர்வில் நீங்கள் எப்போ பாஸ் பண்ணுறீங்களோ, சித்தர்கள் மனிதர்கள்ட்ட பேசுவாங்க. அதை கேட்குறதுக்கு நம்மளுடைய காது தான் தயார் நிலையில் இருக்காது. நம்ம ஃப்ரீக்குவன்சி மாறிட்டாலோ நான் மிகச்சிறந்த ஒரு முருகர் பக்தர். எனக்கு முருகரை ரொம்ப பிடிக்கும். சஷ்டியில் கூப்பிடுவோம், கனெக்ட் ஆகிறாரான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. சித்தர்கள் பொதுவாகவே இந்த பிரபஞ்சத்திலிருந்து இந்த பூமிக்கு பிரம்ம முகூர்த்தத்தில் வருவாங்க. அதனால தான் அது அவ்வளோ சக்தி வாய்ந்ததாக இருக்குது. இவருடைய பேர் மக்களுக்கே புதியது. இந்த சித்தரும் புதியது. இவருக்கு எந்த கோவிலும் இல்லை, எந்த ஒரு ஜீவ சமாதியும் இல்லை. டெம்பிள் எக்ஸ்பிரஸ் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம கூட இப்போ அசோகா ஆஸ்ட்ரோ அவர்கள் இருக்காங்க. அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வணக்கம் சார். கிழக்கே சித்தர் நமோ நம. வணக்கம் சார். சித்தர்கள் வழிபாடு அப்படின்னாலே சிவனை வழிபடுற மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க. கேளக்கிய சித்தர் அவர் கேட்ட எல்லா விஷயங்களுமே ஒரு பக்தர் பக்தியோட கேட்டாங்க அப்படின்னா மக்களுக்கு கண்டிப்பா அவர் நிறைவேற்றி கொடுப்பார் அப்படிங்கறத மக்களுக்கு தொடர்ந்து நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. இப்போ கேளக்கிய சித்தருக்காக ஒரு கோவிலும் கட்ட இருக்கீங்க. ஸோ ரொம்ப சந்தோஷம் சார். கேளக்கிய சித்தர் முதல்ல உங்ககிட்ட எப்படி தொடர்பு கொண்டாரு? ஏன்னா ஒரு மானுடனை ஒரு மனுஷனை சித்தர்கள் தொடர்பு கொள்வது அப்படிங்கிறது அவ்வளோ எளிது கிடையாது. அவ்வளோ எளிதாக சித்தர்கள் நம்ம கூட கம்யூனிகேட் பண்ண மாட்டாங்க. ஸோ உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஃபஸ்ட்டு கேளக்கிய சித்தர் உங்ககிட்ட தொடர்பு கொண்ட எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்ல முடியுமா? இந்த கேள்விக்கு பதில் சொல்கிறதுக்கு முன்னாடி எல்லாருக்குமே ஒரு $1 மில்லியன் கொஸ்டின் இருக்குது. என்னென்னா, நான் எதற்காக இப்போ கேளக்கியர் சித்தரை வழிபாடு பண்ணணும்? ஏன்னா நம்ம ஏகப்பட்ட சித்தர்கள் நம்ம தமிழ் மரபில் பார்த்தாச்சு. அப்படி மற்ற சித்தர்கள்ட்ட இல்லாத ஒன்று என்ன கேளக்கியர் சித்தர்கிட்ட இருக்குது? இந்த கேள்விக்கு விடை தெரிஞ்சாதான் நமக்கு கேளக்கியர் சித்தர் வழிபாட்டுக்குள்ளே நம்ம அடுத்து போக முடியும். ஓகே. ஏன்னா பொதுவாகவே நீங்கள் படித்த எல்லா வரலாறுமே, இப்போ நீங்கள் காகபூஜண்டர் எடுத்துக்கோங்க, அவர் செய்த அற்புதங்கள் எத்தனையோ. ஆனால் உங்கள் கண்ணால் நீங்கள் பார்த்தீங்களா? இல்லை. எல்லா சித்தர்களுக்குமே நீங்கள் ஒரு டெக்ஸ்ட்டு ஒரு புக்கில் மட்டும் படிச்சிருப்பீங்க, இல்லைனா உங்கள் செவி வழி அனுபவத்தில் கேட்டிருப்பீங்க. ஆனால் இன்றைக்கி இந்த மாதிரி சித்தர் ஒருத்தர் வாழ்க்கையில் அற்புதங்களை நிகழ்த்தி அவர் ஒரு மந்திரத்தை மக்களுக்கு கொடுத்து பல மக்களுக்கு இது பழித்து இப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சியை நடந்துட்டு இருக்குங்கிறத உங்கள் கண்ணால் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க, உங்கள் காதால் கேட்டுட்ருக்கீங்க. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது இல்லையா, இதுவே புதுசு. ரெண்டாவது, எந்த ஒரு சித்தருக்கும் கோவில் இல்லாத ஒரு சித்தர் இல்லவே இல்லை. இப்படி ஒரு வரலாறே கிடையாது. நீங்களும் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. காகபூஜண்டருக்கு கோயில் உண்டு, அகத்தியருக்கு உண்டு, கமலமுனி சித்தருக்கு உண்டு. பட் கேளக்கியருக்கு எந்த கோவிலும் இல்லை. இப்போது இவருடைய பேர் மக்களுக்கே புதியது. இந்த சித்தரும் புதியது. இவருக்கு எந்த கோவிலும் இல்லை, எந்த ஒரு ஜீவ சமாதியும் இல்லை. இவர் இந்த பிரபஞ்சத்தில் எத்தனை வருடங்களுக்கு முன்பாக வந்தாருங்கிற தகவலும் இல்லை. இவரை பற்றி எந்த வரலாறும் நம்மக்கிட்ட இல்லை. சொல்லப்போனால் கூகுள்லேயே இல்லை. ஓகே. இப்படி ஒரு சித்தர் ஒரு மனிதரை தேர்வு செய்து அவர் மூலயமா அவருக்கு ஒரு கோவில் எழுப்பணும் அப்படிங்கிற ஒரு நிர்பந்தம் என்ன அப்படின்னா, இந்த கலியுகத்தில் இங்கே பாவம் பெருகிட்டே இருக்குது. கேளக்கியர் சித்தரை நான் ஏன் வழிபடணும் அப்படின்னா, இப்போ மக்களுக்கு தேவை என் பிரச்சனையை யாராவது தீர்த்துட்டா பரவாயில்ல, அவ்வளோதான். இப்போ எல்லாருக்குமே பிரச்சனை இருக்குது. ரெண்டாவது, அவங்க லைஃப் டைம் வரைக்கும் அதை காத்திருக்க மாட்டேங்கிறாங்க. எனக்கு இமீடியட்டாக என் பிரச்சனை தீரணும், இன்றைக்கி நான் கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வரக்கூடிய தெய்வம் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. உண்மையாலுமே இப்படி வந்த ஒரு தெய்வம் தான் கேளக்கியர் சித்தர். என் வாழ்க்கையில் இதே வார்த்தை தான் சொன்னேன். எனக்கு பிரச்சனைகள் அதிகமாகி நானே சூசைட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜுக்கு போய் எல்லாரும் சொல்கிற வார்த்தை தான், இந்த பிரச்சனையிலேருந்து என்னை விடு வச்சுட்டா அவங்களுக்கு நான் கோயிலே கட்டுறேன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவேன். இந்த வார்த்தை தான் நான் சொன்னேன். ரெண்டாவது, இதை நான் சொல்லும்போது அவர் அருகில் இருந்திருக்கிறாரு, அந்த வார்த்தையை அவர் கேட்டுட்டாரு. ரெண்டாவது, இப்போ அடுத்து ஓகே நமக்கு ஒரு ஆள் கிடச்சிட்டேன்னு பண்ணார். ரெண்டாவது, இதுக்கு தகுதியான ஆளா இவர் அப்படிங்கிற ஒரு அனலைஸ் அவர் நிச்சயமாக பண்ணியிருப்பார். அப்போ தொடர்ந்து அவர் என் கூட வந்திருப்பார், என் நடவடிக்கை எல்லாமே பார்த்துருப்பார், என் மனசை ஆராய்ஞ்சு பார்த்துருப்பார். இது எல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஓகே இந்த ஆள் மேலே ஒரு நம்பிக்கை வச்சு இந்த ஆள்கிட்ட இவ்வளோ பெரிய பொறுப்பு கொடுக்கலாம். ஏன்னா கோவில் கட்டுறதுங்கிறதே ஒரு மிகப்பெரிய பாக்கியம். எவ்வளோ வசதியாக இருந்தாலும் நீங்கள் டொனேஷன் பண்ணுவீங்களே ஒழிய நீங்கள் பொறுப்பெடுத்து கோவிலை கட்ட முடியாது. அதுவும் குறிப்பாக சிவன் கோவிலோ இல்லை சிவன் அடியார்களுக்கோ சிவன் அடி வந்த சித்தர்களுக்கோ கோவில் கட்டுவதுங்கிறது மிகப்பெரிய பாக்கியம். விரல் விட்டு எண்ணிடலாம். அப்படி இந்த பிரபஞ்சம் ஒரு தேர்வு வச்சுருக்கோம், சித்தர் ஒரு தேர்வு வச்சுருப்பார். இந்த தேர்வுலையும் பாஸ் ஆகிருக்கணும். இப்போது இங்கேயே மிலிட்ரி செலெக்ஷனை விட இந்த செலெக்ஷன் ரொம்ப டஃப்பாக தான் இருந்திருக்கும்.
அதனாலே இந்த சித்தரை ஏற்றுக்கொள்ள எல்லாருக்கும் இவர் ஈஸியாக உள்ள கனெக்ட் ஆகிறாருன்னா இவர் ரொம்ப ஃபில்டர் பண்ணி தான் ஆளே செலக்ட் பண்ணுறாரு. கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வந்தாலும் பட் உங்களை பிரச்சனை தீர்த்துடுவார். உங்களை அவரோட ஆளாக மாற்றுறாரா அப்படின்னு கேட்டால் அதுக்கு சில தேர்வுகள் அவர் வைக்கிறாரு தான். அந்த தேர்வில் நீங்கள் எப்போ பாஸ் பண்ணுறீங்களோ நீங்கள் அவருடைய ஆளாகவே மாறுறீங்க. இப்போது இந்த கேளக்கியர் சித்தர் என் வாழ்க்கையில் எப்படி வந்தாருன்னா, எனக்கு அந்த பிரச்சனை இருந்துச்சு, நான் சூசைட் பண்ணிக்கணுங்கிறது இப்போ நான் உங்களுக்கு யார் என்னை விடுவிக்கிறாங்களோ அவங்களுக்கு நான் கோவில் கட்டுறேன் அப்படின்னா. நைட்டு கனவுல வந்து ஒரு சித்தர் பேசினார், இந்த மாதிரி கோவில் கட்டுங்க, இந்த மாதிரி அமைப்பு இருக்கணும், அதோட பிரகாரம் இப்படி இருக்கணும், இந்த மாதிரி ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுத்தாரு. ஓகே, அந்த அவர் கிளம்புற அந்த நேரம் எனக்கு தெரிஞ்சிருச்சு, அவர் இது விட பேச்சை முடிக்க போகிறார். அப்படிங்கிறப்ப தான் நான் கேட்குறேன், சாமி உங்கள் பேர் என்னங்க அப்படின்னு கேட்குறேன். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா எந்த சித்தர்கள்ட்டையும் யாரும் மறுவார்த்தை பேசியிருக்க மாட்டாங்க. அவங்க என்ன சொன்னாங்களோ அதை அப்படியே ரிசீவ் பண்ணியிருப்பாங்களே ஒழிய இவங்க எதிர்த்தெல்லாம் கேள்வி யாரும் கேட்க முடியாது. பேரை கேட்குறமே அவர் என்ன சொல்லுவாரோ அப்படின்னு. கேளக்கியர்னு ஒரே வார்த்தை சொன்னார். ரைட். அடுத்த கேள்வி, என்னை எப்படி செலக்ட் பண்ணீங்க அப்படின்னு அந்த கேள்வி கேட்டேன். இல்லை, இன்றைக்கி நீ காலையில் உன் ஃப்ரெண்டுக்கிட்ட பேசும்போது இந்த வார்த்தையை நீ சொன்ன, உன் பிரச்சனை யார் தீர்க்குறாங்களோ உங்களை கோயில் கட்டுவேன்னு சொன்னேன், உன் பிரச்சனை நான் தீர்த்து வைக்கிறேன், எனக்கு நீ கோயில் கட்டு அப்படின்னாரு. அப்போ தான் நான் ரியலைஸ் பண்ணுறேன், காலையில் பேசின இடத்துலையும் அவர் இருந்திருக்காரு. அந்த வார்த்தையை கேட்ச் பண்ணி அப்படியே நான் ஃபாலோ பண்ணி கனவுல வந்து என்னை தொடர்பு கொண்டிருக்காரு அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். சரிங்க சுவாமி அப்படின்ட்டேன். இப்போ காலையில் எந்திரிச்சு யார் இந்த கேளக்கியர் சித்தர் நான் முதல்ல தேடினேன். இவருக்கு ஏதாவது வரலாறு இருக்கா, இவரோட ஜீவசமாதி இருக்கா. ஓகே, ஒரு தெய்வம் வந்து ஏன்னா இவர் இடையில ஒரு வார்த்தை சொன்னார், உனக்கு அப்படி சந்தேகம் இருந்துச்சுன்னா என்னை நீ கூப்பிடு, நான் வருவேன் அப்படின்னாரு. எப்படி இப்படி ஒன்று சொல்ல முடியும் அப்படின்னு எனக்கே ஒரு ஆச்சரியம். சரி, இவர் முதல்ல டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு தேதிக்கு எனக்கு இருந்த சின்ன பிரச்சனையை இதை தீர்த்துட்டா இவரை நம்பலாம், இல்லையா இது வந்து ஒரு கனவு தான் அப்படின்னே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இருக்கிற சின்ன பிரச்சனையை கேட்டேன், நிறைவேற்றி கொடுத்தார். அதை தாண்டி ஒரு பிரச்சனை கேட்டேன், நிறைவேற்றி கொடுத்தார். அப்போ எனக்கு சந்தேகம், நமக்கு மட்டும்தான் இப்படி நடக்குதா, இல்லை இதே மந்திரத்தை யார் கூப்பிட்டாலும் அவரு கூடயும் இவர் போய் ஹெல்ப் பண்ணுவாரா அப்படின்னு. மந்திரமும் உங்களுக்கு சொல்லி அதுதான் இந்த மந்திரமாக நான் கொடுத்தேன் இல்லையா, இதை கொடுக்கறதுக்கே எனக்கு ஒரு மாத காலம் அளவாயிருச்சு. நானும் கேளக்கியர் சித்தர் வாங்க, எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது, இந்த பிரச்சனையை தீர்த்து கொடுங்க, இப்படி தான் கூப்பிட்டேன். ஒரு நாள் வந்தார், ஒரு 4 நாள் வரல, மறுபடியும் ஒரு நாள் வந்தார், அப்புறம் ஒரு 4 நாள் வரல. இவர் ஏன் வந்தார் ஏன் வரல, இந்த சந்தேகம் எனக்குமே இருந்துச்சு. அப்போ எப்போ வராரு, எப்போ கனெக்ட் ஆகுறாரு, ஏன் இன்னைக்கு கனெக்ட் ஆகல, இது எல்லாமே கண்டுபிடிச்சு. எப்படி சார் நீங்கள் உணர்ந்தீங்க ஃபர்ஸ்ட்? நான் வந்து இப்போ கூப்பிட்டேன், ஐயா வாங்க, நீங்கள் இப்போ இருக்கிறீங்கன்னா எனக்கு ஏதாவது உணர்த்துங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வெயிட் பண்ணுறேன். இப்போ ஏதாவது இங்கே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் சித்தரையே கூப்பிட்டாலும் இப்போ இந்த இடத்துக்கே வச்சுப்போம். இப்போ நம்ம ஒரு அவுட்டோர் ஷூட்டிங் நடத்துகிறோம், ஐயா நீங்கள் வாங்க, நீங்கள் இருக்கீங்கன்னா இப்போ இந்த இடத்துக்கு ஒரு ஒயிட் பட்டர்ஃப்ளை வரணும், இல்லையா ஒரு கருங்குளவி இதே இடத்துக்கு வரணும், இப்படி வந்துட்டால் நான் நம்புகிறேன் அப்படின்னு நான் சொல்கிறேன். சொல்லிவிட்டு இப்போ உட்காந்துருப்பேன், ஏதாவது வந்துச்சா அப்படின்னு பார்ப்பேன், எதுவும் வரல. ஓகே, இன்றைக்கி வரல, சரி நாளைக்கு சொல்லி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் சொல்கிறேன். அந்த அடையாளம், நான் கேட்ட அடையாளம் நடக்குது. அப்படின்னா நேற்று ஏன் இந்த அற்புதம் நடக்கலை, இன்றைக்கி ஏன் நடந்துச்சு, அப்போ நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா, இல்லை இன்றைக்கி என்ன திதி, இன்றைக்கி என்ன நட்சத்திரம், ஒருவேளை நான் ஏதாவது அவரோட ஆறால் கலக்க முடியலையா. ஏன்னா பொதுவாகவே சித்தர்கள் வந்து மனிதர்கள்ட்ட பேசுவாங்க, அதை கேட்குறதுக்கு நம்மளுடைய காது தான் தயார் நிலையில் இருக்காது. நம்ம ஃப்ரீக்குவன்சி மாறிட்டாலோ, நாம் அவர் மேலே நம்பிக்கை இல்லாமல் இருந்தாலோ அவங்க பேசுகிறத நமக்கு கேட்காது. அப்போ முதல்ல நான் பரிசுத்தமாக இருக்கேனா, இப்போ அவரை கூப்பிட்டேன், அவர் வர்றது போது அவர் ரிசீவ் பண்ணுறதுக்கு நான் ரெடியாக இருக்கேனா, அப்போ நான் முதல்ல சுத்தபத்தமாக இருக்கணும். அப்போ ஒன்று சொல்லிட்டு மீண்டும் என்னை சுத்தபத்தமாக எல்லாமே பண்ணிவிட்டு என் உணவு முறை கொண்டு எல்லாமே மாற்றிட்டு இப்போ பூஜையில் உட்காந்து நேற்று எவ்வளோ நேரம் கூப்பிட்டோம், அரை மணி நேரம் கூப்பிட்டோம், இன்றைக்கி 1 மணி நேரம் கூப்பிடுவோம். கூப்பிட்டேன், சித்தர் கனெக்ட் ஆனார். ஓஹோ, அப்போ என்ன டைமிங்கில் நான் அவரை மீட் பண்ணேன், நோட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் மீண்டும் அடுத்த தேதி நான் வந்து மிகச்சிறந்த ஒரு முருகர் பக்தர், எனக்கு முருகரை ரொம்ப பிடிக்கும். சஷ்டியில் கூப்பிடுவோம், கனெக்ட் ஆகிறாரான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சஷ்டியில் கூப்பிட்டப்போ கனெக்ட் ஆனார். ஓ, அப்போ இவர் சஷ்டி திதியில் வராரு அப்படின்னா. அதே மாதிரி பௌர்ணமி வந்து எனக்கு பொதுவாகவே நல்ல பலன்களை கொடுக்கும். நான் கடகராசி, பௌர்ணமியில் ஒரு தடவை கூப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி பௌர்ணமியில் ஒரு தடவை கூப்பிட்டப்பையும் அவர் கனெக்ட் ஆனார். சித்தர்கள் பொதுவாகவே இந்த பிரபஞ்சத்திலேருந்து இந்த பூமிக்கு பிரம்ம முகூர்த்தத்தில் வருவாங்க. அதனால தான் அது அவ்வளோ சக்தி வாய்ந்ததாக இருக்குது. இந்த பிரபஞ்சத்துலேயுமே டிராஃபிக் கிளியராக இருக்கும், அதனால தான் அவங்க வந்துட்டு சறுக்குன்னு போயிடுவாங்க. அந்த குறிப்பிட்ட நேரத்தில் மட்டும்தான் வருவாங்க. பிரம்ம முகூர்த்தத்தில் கூப்பிட்டப்ப சித்தர் கனெக்ட் ஆனார். அப்போ நான் இந்த மீதி எல்லாத்தையுமே டைம் வேஸ்ட் பண்ண விரும்பலை. இந்த மதியானம் கூப்பிடுறது, 5 மணிக்கு கூப்பிடுறது எல்லாத்தையும் தவிர்த்துட்டேன். ரெண்டாவது, இவர் வந்து எப்போ பௌர்ணமியில் கனெக்ட் ஆனாரோ, இவர் ஈசன் திருவடியை பின்பற்றி வந்தவர் அப்படிங்கிறத நான் கண்டுபிடிச்சிட்டேன். எப்போ சஷ்டிலையும் வந்தாரோ என்னுடைய ஆறாவை இவர் நான் யாருங்கிறத அவர் உணர்ந்துட்டார்.
அப்படிங்கிறதையும் கண்டுபிடிச்சிட்டேன். அதன் பிறகு ஓகே இப்போ சித்தரை கூப்பிடுவோன்னு சொல்லிட்டு டெய்லியுமே அதிகாலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் நான் கூப்பிடும்போது சித்தர் டெய்லியுமே எனக்கு அந்த நறுமணமாக எனக்கு காட்சி கொடுத்தார். அந்த நறுமணத்தை தான் நான் எல்லா மக்கள்கிட்டையும் சொல்கிறேன். ஒரு சந்தனம், ஒரு விபூதி, இந்த நறுமணங்கள் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். நான் ப்ரேயர் பண்ணிவிட்டு வந்து உட்காந்து ஜாதகம் எழுதும்போது பார்த்தா சுருட்டு வாசனை அடிக்கும். இந்த சுருட்டு வாசனை அப்படியே என்னை சுற்றி, அதாவது முதல்ல இந்த இடத்துக்கு அடிக்கும், அதுக்கப்புறம் இந்த வாசனை அப்படியே சுற்றி இந்த பக்கம் வரும். இப்படி வரும்போது எனக்கே ஒரு மாதிரி பயமாயிரும். முதல் தடவை நானே பயந்துட்டேன். நான் 5 மணிக்கு மந்திரம் சொல்லி முடிச்சுட்டு சரி கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு படுத்துருவேன். நான் அங்கே போய் படுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த பேப்பர் புரட்டுற சவுண்டு கேட்கும். நான் அங்கேருந்து திரும்பி பார்ப்பேன், ஒருவேளை ஃபேன்னால தான் இது திரும்புது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா எல்லாமே வச்ச மாதிரி இருக்கும். அப்போ எப்படி நமக்கு சவுண்டு கேட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா மறுபடியும் சவுண்டு கேட்கும். இதுக்கு என்ன அர்த்தம்னா ஐயா என்ன பண்ணுறாருன்னா இங்கே வா அப்படின்னு கூப்பிட்றாரு. ஓகே நான் புரிஞ்சுக்கிட்டேன், ஐயா சத்தம் இங்கே இருக்கிறாரு, இங்கே வான்னு கூப்பிடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் டேபிளில் வந்து உட்காந்து கடைசியாக யாருடைய ஜாதகத்தை பார்த்தேன் அப்படின்னு இந்த ஜாதகம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தேன்னா இந்த ஜாதகம் கண்டிப்பாக முருகனுக்கும் இந்த செவ்வாய்க்கும் இல்லைன்னா இந்த துலாம் ராசிக்கும் இல்லை விசாக நட்சத்திரத்துக்கும் ஏதாவது ஒரு தொடர்பு இருக்கும் இல்லையா. இது வந்து வியாழக்கிழமையில் பிறந்த ஜாதகமாக இருக்கும். ஒன்றும் முருகனோட தொடர்பு இருக்கும், இல்லையா ஈசனோட தொடர்பு இருக்கும், ஏதாவது ஒரு தொடர்பு, இல்லையா அது ஏன் ராசியோட தொடர்புடையதாகவே இருக்கும். இந்த ஜாதகத்தை ஐயா என்னமோ பார்க்க சொல்கிறார், இவன் ஜாதகத்தில் என்ன பிரச்சனை பார்ப்பேன். அப்படியே டக்கு டக்குன்னு இவங்க அப்படியே வாழ்க்கையே எனக்கு தெரிய ஆரம்பிக்கும். இவங்க இன்னொன்று இவங்களுக்கு ஃபோன் போடுவோன்னு சொல்லிட்டு 6 மணிக்கு இவங்களுக்கு கூப்பிட்டு இந்த மாதிரியெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடந்ததா? ஆமாங்க ஐயா நடந்துச்சு. ஓகே அவங்கள தசாபுத்தி இந்தந்த தசாபுத்திகள் உங்களுக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்ததா? ஆமாங்க ஐயா பிரச்சனை வந்துச்சு, வேலை முடிஞ்சிச்சு. ஏன்னா ஆள் யாருன்னு கண்டுபிடிச்சாச்சு, பிரச்சனை என்னன்னு கண்டுபிடிச்சாச்சு, இந்த பிரச்சனைகள்லாம் இப்படி தீர்க்கணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நான் சொல்யூஷனும் சொல்லிடுவேன். சொல்லிவிட்டு இப்போ இவங்களுக்கு தீர்ந்துச்சா அப்படின்னு எனக்கு எப்படி தெரியும்? 3 மாதம் கழிச்சு எனக்கு அப்டேட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு சில வழிமுறைகள் மாற்றுறேன். என்னுடைய கன்சல்டேஷனில் பரிகாரங்க அப்படிங்கிறது கோவில் வழிபாடாக இல்லாமல் உங்களுடைய கர்மாவை நான் மாற்றிடுவேன். நீங்கள் உங்களை மாற்றிக்கிற மாதிரி இருந்தால் எங்கிட்ட கன்சல்டேஷனுக்கே வாங்க. உங்களையவே மாற்றி நீங்கள் தகுதியாக இல்லை அப்படின்னா, அதுக்கு நீங்கள் தயாராகவும் இல்லைன்னா என்கிட்ட நீங்கள் வராதிங்க அப்படின்னே சொல்லிடுவேன். ஏன்னா ஒரு டாக்டர்கிட்ட நீங்கள் போய் பார்க்குறீங்கன்னா டாக்டரை பார்க்குறதெல்லாம் முக்கியம் இல்லை, டாக்டர் கொடுக்குற மெடிசனை நீங்கள் சாப்பிடணும். டாக்டர் எந்த வேலையுமே உங்கள் வாழ்க்கையில் செய்ய மாட்டார். நீங்கள் அந்த மருந்தை உள்ளே எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுதான் உங்களை குணப்படுத்தும். அப்போ நான் சொல்கிற பிரகாரம் உங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பலன் நிச்சயமாக கிடைக்கும். அவங்களுக்கு 3 மாதம் கழிச்சு இந்த மாதிரி எல்லாம் பண்ணிங்களா, இப்போ பிரச்சனை குறையவாவது ஆரம்பிச்சிருக்கா அப்படின்னு கேட்டேன். ஐயா நல்லாவே குறைஞ்சிருக்கு, இந்த பிரச்சனை முடிய போகுது அப்படிம்பாங்க. ஓகே முடிஞ்சது, ஒரு ஆள் டிக் பண்ணிக்கலாம். இப்போ மற்றவங்களுக்கும் இதே வழிமுறை நான் ஃபாலோ பண்ணி சொன்னால் அவங்களுக்கு அதே மாதிரி நான் சொல்கிறது எல்லாமே நடக்குது. ஓகே அப்போ ஐயா எதையோ உணர்த்துறார். இந்த யாருக்கு இமீடியட்டாக பிரச்சனை தீர்க்கணும் அவங்க இறை வழிபாடு பண்ணுறாங்களோ அந்த ஜாதகம் எங்கிட்ட வந்துச்சோ, எப்போ நான் அந்த ஜாதகத்தை பார்க்குறனோ ஐயா எங்கிட்ட கனெக்ட் ஆகுறாரு. இப்போ ஐயா எப்போ வராரோ நான் அந்த நேரத்துக்கு என்ன ஜாதகத்தை பார்த்துட்ருக்கணும், இவங்களுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறது அர்த்தம். இதை மாதிரி தான் தனசேகர் அப்படிங்கிற ஒரு ஜாதகம் எங்கிட்ட வந்துச்சு. அவர் ஒரு 10 வருடத்துக்கு முன்பாக என்னுடைய நண்பராக இருந்தார். இப்போ நான் ஜோதிடரை பார்க்க ஆரம்பிச்சிட்டேங்கிற வீடியோவை பார்த்து என்னை தொடர்பு கொண்டார், ஜாதகத்தை அமிச்சார். நான் பார்க்குறப்ப அவருக்கு மீனத்தில் வந்து மாந்தி இருந்துச்சு, 36 வயசாச்சு, கல்யாணம் நடக்கலை. ஓகே சரி அவர் ஆனால் நாங்கள் கூப்பிடுறது தனசெல்வம்னு கூப்பிடுவோம். அவர் பேர் வந்து தனசேகர். ஐயா கனவுல வந்தார், இந்த மாதிரி நீ தனசேகர் ஜாதகத்தை பார்க்கல, அந்த ஜாதகத்தை பாரு, உன் கையில் கொடுத்தே 1 வாரம் ஆச்சு அப்படின்னாரு. தனசேகர்னு யார் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக வந்த எல்லா பேரும் பார்க்குற தனசேகர்னு எனக்கு வரவே இல்லை. ஒருவேளை தனசெல்வமாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே ஒரு டவுட்டு. அந்த தனசெல்வத்தை எடுத்து பார்த்தா இல்லை, இது பேர் மாறிடுச்சா அப்படின்னு பார்த்தா இல்லை. ஓகே பேரும்னா எதுக்கும் கட்டத்தை பார்ப்போன்னு சொல்லி அவர் காமிச்சப்ப அந்த மீனத்தில் மாந்தி இருந்தது. இவர் ஜாதகத்தை பார்க்குறப்ப மீனத்தில் மாந்தி இருந்துச்சு. ஆமாம், அப்புறம் ராசி மீதி கிரகங்கள்லாம் பார்க்குற அதே இடத்துல இருந்துச்சு. அப்படியே ஜெராக்ஸ் என் கண்ணு முன்னாடி காமிச்சார். இந்த ஜாதகம் அக்டோபரில் இவருக்கு கல்யாணம் நடக்கும், நீ சொல்லு அப்படின்னாரு. அதே மாதிரி ஒரு கோவில் பேர் சொன்னார், இந்த கோவிலுக்கு போய் இவரை வழிபட்டு வர சொல்லு, வந்ததுக்கப்புறம் அக்டோபரில் இவருக்கு கல்யாணம் நடக்கும் அப்படின்னாரு. அடுத்த நாள் காலையில் நானே கூப்பிடுறேன், இந்த மாதிரி ஐயாவே உங்களுக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ணார், நீங்கள் கடைசியாக என்ன கோயிலுக்கு போனீங்க அப்படின்னு. ஏன்னா இவர் இப்போ சாதாரண மனிதர் இல்லைன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். அப்போ நீங்கள் கடைசியாக என்ன கோவிலுக்கு போனீங்க, நீங்கள் என்னெல்லாம் பண்ணுறீங்க, காலையில் எந்திரிச்சு வேலை என்ன பண்ணீங்க, எப்படி உங்களுக்கு சித்த ரெக்கமெண்டேஷன் பண்ணுறாரு. 36 வருஷமாக கல்யாணம் ஆகலைன்னா இவங்க கர்மாவில் ஏதோ பிரச்சனைன்னு அர்த்தம். கர்மானால தான் இவங்களுக்கு கல்யாணமே நடக்கலை. பட் சித்த ரெக்கமெண்டேஷன் பண்ணுறாருன்னா இவர்கிட்ட ஏதோ ஒரு நற்குணம் இருக்குது அப்படின்னு அர்த்தம். அதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்னெல்லாம் பண்ணுறீங்க, எங்கே வேலைக்கு போகிறீங்க, எல்லாமே டீட்டெயில் கேட்டேன். ஓகே உங்களுக்கு அக்டோபரில் கல்யாணம் நடக்கும். நான் சொன்னது வந்து
மார்ச் பிப்ரவரியில அவர்கிட்ட சொல்லிட்டேன். இப்போ அக்டோபரில் இதை நம்ம ரீசெக் பண்ணி பார்க்கணும், இவருக்கு கல்யாணம் நடந்துச்சா அப்படின்னு. அப்புறம் அவர் கூப்பிட்டு இந்த மாதிரி உங்களுக்கு வரன் வந்துச்சா அப்படின்னு. ஆமாம். ஓகே. எந்த ஊர் அப்படின்னு கேட்டேன். இந்த மாதிரி சொந்த பந்தமே தான். ஓகே. முடிகிற மாதிரி இருக்குதா? இல்லை, முடிகிற மாதிரி இல்லை. சரி, வெயிட் பண்ணுங்கள், ஒரு அக்டோபரில் முடியும், நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் அப்படிங்கிற. மறுபடியும் தொடர்பு கொண்டேன். பெண் ஏதாவது அமைஞ்சுதா? இல்லைங்க. எனக்கே நம்பிக்கை இல்லை. என்னடா கல்யாணம் நடக்குனாரு, அக்டோபரில் கல்யாணம் நடக்குமா அப்படிங்கிற ஒரு டவுட் எனக்கே இப்போ வந்துருச்சு. மறுபடியும் கூப்பிட்டேன். அக்டோபர் ஒரு 27 அந்த ரேஞ்சில் கூப்பிடுறேன். ஆமாங்க, கல்யாணம் முடிகிற மாதிரி இருக்குது அப்படிங்கிறாரு. சந்தோஷம். ஓகே. மீண்டும் ஐயாட்ட சொல்கிறேன், இவருக்கு என்ன பிரச்சனைனால இந்த கல்யாணம் இப்போ வந்து நடக்காமல் இருந்துச்சு அப்படின்னா. இது அவரோட முன்ஜென்ம கர்மா, நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணதுக்கு என்ன காரணம் அப்படின்னு. ஆமாம், ஏன்னா என்ன மாதிரியே ஒரு ஆள் அவர் தேர்வு பண்ணியிருக்கிறார். இது வரைக்கும் நான் தான் அப்படி இருக்குன்னு நினச்சேன். பார்த்தா அவர் இன்னொருத்தர் ஆள் பண்ணி ரெக்கமெண்டேஷன் பண்ண உடனேயுமே அவருடைய வேல்யூ எனக்கு புரிஞ்சிருச்சு. ஓகே. இப்போ மறுபடியும் அவர்கிட்ட பெண் ஜாதகத்தை எனக்கு அனுப்புங்க, நீங்கள் ஓகே பண்ணிட்டீங்களா, அந்த ஜாதகத்தை அனுப்புங்க. அந்த பெண் ஜாதகத்தையும் பார்க்குறேன். இவங்களை விட ஒரு 7 வருஷம் அவங்க கம்மியாக இருக்காங்க. அந்த பெண்ணையும் கேட்குறேன், நீங்கள் என்ன வழிபாடு பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறேன். ஏன்னா இங்கே ஒரு மிராக்கள் நடந்துக்கிட்டு இருக்குது. இதை கண்டுபிடிக்கலன்னா அடுத்து என்ன நடக்க போகுதுங்கிற ப்ரிடிக்ஷனை நம்மளால் பண்ண முடியாது. டேட்டா எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ப்ரிடிக்ஷன் பண்ணுறது ஈஸி. அந்த பெண்ணோட ஜாதகம், இவரோட ஜாதகம், இந்த ரெண்டும் மேட்ச் ஆகுமா? மேட்ச் ஆகும் அப்படின்னு. ஓகே, நீங்கள் இவங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்னால் உங்களுக்கு திருமணமும் நடந்துச்சு. இதை வந்து ஒரு 6 மாதம் கழித்து இது நடக்குது. எனக்கு ஆச்சரியம், அவருக்கு ஆச்சரியம். அவரே அதை தான் சொல்கிறாரு. அவர் என்ன கடவுளாக பார்க்குறாரு, நான் அவரை பெரிய ஆளாக பார்க்குறேன். எங்களுக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு நட்பு பெருகுது. இத்தனை வருஷம் கழிச்சு தான் அதை என் மூலமாக உங்களுக்கு ஒரு திருமணம் நடக்கணும் அப்படின்னு இது ஐயா முன்னாடியே எழுதிட்டாரு. அதை இப்போ செஞ்சும் இருக்கிறாரு அப்படின்னு. எனக்கு ஒவ்வொரு நாளும் விடிஞ்சா இன்றைக்கி யார் வாழ்க்கையில் என்ன அற்புதங்கள் ஐயா செஞ்சார் அப்படின்னு அதை பார்க்குறதுல எனக்கு ஆவலாக இருக்கும். வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணுனா அதெல்லாம் கற்பனைக்கே எட்டாத அதிசயங்கள் தான் ஐயா டெய்லியும் செஞ்சுட்டு வர்றாரு. அந்த அற்புதங்களை சொல்லி மாளாது, வார்த்தைகள் விவரிக்கவும் முடியாது.